அவர் சேனல். நான் உங்கள் சூர்யா. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ட்ராவலோட பைக் மெயின்டெனன்ஸ் சொல்லியிருக்கோம். என்னடா ரொம்ப நாள் வந்து வீடியோ எதுவுமே போடல அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து லடாக் சீரீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோ தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வீடியோ எதுவும் போடல. டைமும் இல்லை. அது என்ன ரீசன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக காமிப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பார்த்தீங்கன்னா நம்மளோட பிங்கி வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணலான் இருக்கோம், ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலான் இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட மெயின்டெனன்ஸ். ஸோ வண்டியில் எல்லாத்தையும் மாற்ற வேண்டியிருக்கேன். ஏன்னா பிங்கியோட புது அப்டேட் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இத்தனை வேலைகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எது ரொம்ப பிடிச்சிருந்தோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என் கூட எதாவது பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்கிட்ட பேசிக்கலாம். ஸோ நான் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணி போட்டுக்கிட்டுருக்கேன் என்னோட சேனலில். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா கீழே பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ விசிட் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய வண்டியை உங்களுக்கு அவுட்லுக் காமிச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த வண்டியில் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அவ்வளோத்தையும் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்கிறேன். என்னென்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது அவ்வளோத்தையும் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்மளோட ஃப்ராங்க் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அந்த ஃப்ராங்க் சேனல் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் ஒரு 5 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த 5 வீடியோ சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காம அதையும் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி நம்மளை அப்படி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஓகேவா? வாங்க இன்றைக்குள்ள வீடியோ போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட பிங்கி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வைசர் எல்லாம் உடஞ்சி அசிங்கமாக இருக்குதா? ஸோ கண்டிப்பாக அசிங்கமாக தான் இருக்கணும். ஸோ நம்மளோட வண்டி எப்படி இருந்துச்சு அவ்வளோத்தையும் உங்களை நான் காமிக்கிறேன். இந்த சைட் போடுறேன் இமேஜ் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ நம்மளோட வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த லடாக் ட்ரிப்புக்கு அப்புறம் ஒன்றுமே அதை மெயின்டைன் பண்ண முடியல. நம்மள்ட்ட பட்ஜெட்டும் இல்லை, வேலைக்கும் போகல அப்படிங்கும்போது ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நேற்று என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ பார்த்தா தெரியுதா? ஸோ காற்று இல்லாமல் நைட்டு ஓட்டிகிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கேன். நைட்டே அலசிச்சு. ஸோ அப்புறம் தான் பார்த்தேன் வண்டி டயர் கிழிஞ்சிருச்சு. ஸோ தெரியுதா உங்களுக்கு? 2 சைடும் பயங்கரமாக கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்சு போச்சா? ஸோ அப்போ டயர் சேஞ்ச் பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த டெயில் பாக்ஸே உடஞ்சிருச்சு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏறி உடச்சிட்டாங்க. ஸோ இந்த இது டெயில் உடஞ்சிருச்சு. ஸோ டெயிலு இந்த இது பிளாஸ்டிக் எல்லாமே மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைசர் மாற்றணும். வைசர் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த இதே நம்ம பெயிண்ட் பண்ணணும். ஆனால் இது புதுசு தான். மற்றபடி எல்லாத்தையும் பெயிண்ட் தான் பண்ணணும். பெயிண்ட் ஒர்க் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபோர்க்கு வந்து அடி வாங்கிருச்சு. ஸோ ஃபோர்க்கு ஃப்ரண்ட் டயரும் கொஞ்சம் மோசமாக தான், கொஞ்சம் இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் டயரே மாற்றணும். ஸோ வண்டியோட லுக்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சைடில் பார்த்திங்களா தெரியுதா எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு? வண்டி அப்படி இருக்குது. ஸோ எப்படின்னு ஒரு 10 நாளில் மொத்த ஒர்க்கே முடிச்சிடும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வெர்ஷன் 2ஓட நியூ அப்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டாங்க எந்த மாதிரி கொண்டு வர போகிறேன் அப்படின்னு. ஏன்னா நான் போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ ஆரன் டேங்க்கு, ஸோ ஆரன் டெயில் தான் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ வேலைப்பாடுகள் நடக்கும் கூடிய சீக்கிரத்தில். இதை உங்களை காமிக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ப்ரோ என்ன R15 வெர்ஷன் 2 வீடியோவே வரல அப்படின்னு. இந்த டயரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சேஞ்ச் ஆகணும். வைசர் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் இது எல்லாத்தையும் மாற்ற வேண்டியிருக்கு. செயின் ஜாக்கெட் எல்லாமே போச்சு. ஸோ டேங்க் வந்து ஆரன் டேங்க்கு, டெயிலு. ஸோ டெயில் உடஞ்சிருச்சா? ஸோ இது வந்து ஆரன் டெயிலும் வேறு எக்ஸாஸ் வந்து போடணும். ஏதாவது ஒரு நல்ல பிராண்டில் இருக்க எக்ஸாஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் பார்க்கணும். வண்டியை பார்க்கும்போதே ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ ஓட்டவும் இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்ஜின் ஒர்க்கு அதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இன்ஜின் ஒர்க்கு நம்ம வண்டியில் இருக்குது, நிறையா இருக்குது. தெரியுதா? நேற்று இந்த வண்டியோட டயர் உரசி. ஸோ இந்த பிளாஸ்டிக் ஃபுல்லாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க, இது எல்லாமே டயர் தான். ஏன்னா நான் வந்து வண்டி இப்படி ஆயிடுச்சின்னு தெரியும், ஆனால் இப்படி ஆகணும்னு நினைக்கல. ஸோ மொத்தமாக உடஞ்சி தான் இருக்குது. எல்லாத்தையும் மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ அப்புறம் வெர்ஷன் 3 அப்டேட் எப்போ கேட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இருக்கும். முதல்ல இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை முதல்ல ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு தான் கண்டிப்பாக வெர்ஷன் 3. உங்களுக்கு தெரியுதா உள்ள
இன்னும் இந்த சைட் பாருங்கள், அவ்வளோமே டயரோட இது தான் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ வேறு லெவல் அப்டேட் இருக்குது. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிங்கி எடுத்து நம்ம எங்கேயும் போக முடியல, ரைடு எதுவும் பண்ண முடியல. ஸோ இதுக்கே எவ்வளோ பட்ஜெட் செலவாகும் பார்த்திங்களா. அதனால தான் இந்த வாட்ட தீபாவளிக்கு வந்து எதுவுமே பெருசாக பண்ணல, வெடி எதுவும் வாங்கலை. ஸோ இதை ரெடி பண்ணி இது மட்டும் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹாப்பினஸ் இது தான் எனக்கு. அதனால் இதை ரெடி பண்ணிவிட்டு தான் பண்ணணுன்ட்டு பட்ஜெட் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதை ரெடி பண்ண அன்றைக்கி நம்மளுக்கு தீபாவளிங்க. இதை ரெடி பண்ணுற அன்றைக்கி தான் நம்மளோட சேனல் அப்டேட்டு, சேனலுக்கு 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு நம்மளோட தீபாவளி எல்லாமே இதை ரெடி பண்ண அன்றைக்கி நம்மளுக்கு இது எல்லாமே. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ரெடி பண்ணி நம்ம கைக்கு வரோம், நான் நம்புகிறேன். ஓகேவா? நீங்களும் கூடிய சீக்கிரத்தில் பிங்கியோட புது அப்டேட் பார்க்க ரெடியாக இருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணால் வண்டி வேறு லெவலுங்க. உங்களுக்கு தெரியுது அந்த சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணால் வேறு லெவலுங்க உண்மையாக. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த r15 வெர்ஷன் 2ல் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் நம்மளோட R1 டேங்க்கு. ஸோ அப்படியே இருக்கும் R1 டேங்க். இது நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நீ பெயிண்ட் மட்டும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒயிட் வார்னிஷ் அடிச்சுட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு ரிட்டன் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நம்மளோட கலர் அப்டேட் கலர் அடிப்போம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட ஈகிள் மாஸ்க்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கலர் அடிச்சிருவோம். ஸோ இது ரெட் கலர் தான் வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோத்தையும் இது பண்ணிவிட்டு ரெண்டாவது ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட அப்டேட் கலர் வரும். ஸோ டெயில் மட்டும் பார்த்திங்கன்னா R1 டெயில் வந்து கடையில் தான் இருக்குது ஆல்ரெடி. நான் வாங்கலை, அதை போய் வாங்கிட்டு வந்தால் ஸோ அதுவும் முடிஞ்சிடும். ஸோ ஆர்டர்லாம் பண்ணி வந்தாச்சு, அமௌண்ட் கொடுத்துட்டோம். ஸோ வந்தோடனே பெயிண்ட் ஒர்க் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவோம். வேறு லெவலில் இருக்குது. ஸோ நியூ அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும், வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட அப்டேட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வேளை சுமாராக தான் இருக்கும். ஆனால் வெர்ஷன் 2 வந்து வேறு லெவலில் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். நான் வந்து நிறைய பேரோட வெர்ஷன் 2 பார்த்தேன், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதை விட கொஞ்சம் பெட்டராக, ஏன்னா எல்லா வண்டியிலையும் பார்த்ததை கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக அப்டேட் பண்ணலாம், மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்துடும், நிறைய வந்துடுங்க. அதுக்கேற்றால எதாவது பண்ணணும், சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது V2 வச்சுருந்தாங்கன்னா கீழே டேக் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிடுறேன். ஸோ நானும் பார்த்திங்கன்னா நிறைய V2 வச்சுருக்கவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுமாதிரி அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூடியூபரும் இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது V2 வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிடுறேன். ஸோ V2 எத்தனை பேருக்கு பிடிக்குமோ அவங்களும் லைக் பண்ணிடுங்க, ஓகேவா?